இந்த சின்ன பிள்ளைகளுக்கான கதை. இது நீங்க நல்லா கேர்ஃபுல்லா கவனிச்சு கேட்கணும். சரியா? அமெரிக்காவில் ஒரு பையன் ஒருத்தர் தான், 8 வயசு பையன். எத்தனை வயசு பையன்? 8 வயசு பையன் இருந்தான். அவனுக்கு அப்பா அம்மா இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்க வேலைக்கு போகும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகி 2 பேரும் செத்து போயிட்டாங்க. 8 வயசு பையனை என்ன படிப்பான்? எத்தனாவது படிப்பான்? 3வது படிப்பான் இல்லையா? 3வது படிக்கிற பையனுக்கு அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா அவனுக்கு ரொம்ப பகீர்னு போயிடுச்சு. யாருமே கிடையாது அவனுக்கு. ஏன்னா ஒரே ஒரு தாத்தா தான். என்ன அப்பா அம்மா இல்லைன்னு செத்து போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க இந்த சின்ன வயசுலன்னா அவனுக்கு எப்போ பார்த்தாலும் என்ன அவனுக்கா ஒரு பயம் வரும். ராத்திரில என்ன வரும்? பயம் வரும். ராத்திரில எழுச்சிட்டு அழுவான். எங்க அப்பா எங்க அம்மா அப்படின்னு என்ன பண்ணுவான்? கூப்பிட்டு அழுவான். அப்பா எங்க அம்மா எங்க அப்படி இப்படின்னு அழுவான். ஸ்கூலுக்கு போனா படிக்க முடியாது, தனியா உட்காந்துருப்பான், அழுவான். 8 வயசு பையன் ரொம்ப கஷ்டப்பட்டான். தாத்தா ஒருத்தர் தான். அந்த தாத்தாவுக்கு அவனை வச்சு வளர்க்கணுன்ற பிரயோஜனம் இது கிடையாது. ஆனா கோர்ட்ல என்ன சொல்லிட்டான்? இந்த பையனை அனாதையா இல்லாதபடி அவனுக்கு ஒரே ஒரு தாத்தா இருக்க, அந்த தாத்தா வச்சுதான் பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்ப அந்த தாத்தா வேண்டாம் வெறுப்பா அவனை வச்சு பார்த்துக்கிறாரு. முன்னாலே நம்மளுக்கு போதுமானது இல்லை. இல்லை இந்த பையனை வேற வச்சுட்டு படிக்க வைக்கணும், சாப்பாடு போடணும், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு அந்த பையனை பார்க்கும் போதெல்லாம் அந்த தாத்தாவுக்கு என்ன வரும்? ஒரு வெறுப்பு வரும் அவன் மேல, ஒரு கோபம் வரும் அவன் மேல. ரைட்டு தானே? நிறைய தாத்தா பாட்டிகள்ல கோபம் வருது, வெறுப்பு வருது, போட்டு உரிச்சு எடுக்கிறாங்க இல்லையா? அதனால அந்த தாத்தாவுக்கு அதை பத்தி என்ன ஒரு கோபம் ஒரு மேல போட்டு அடி அடின்னு அடிச்சிடுவாரு. இந்த பையனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் ஸ்கூல்ல. ஏன்னா இவன் பாப்பா இந்த பையனை அடிக்கடி அவன் அழுவுறத பாப்பா, தனியா உட்காந்துட்டு இந்த என்ன பண்றது என்ன தெரியாது அழுகுறானே அப்படின்னு அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவனுக்கு ஃப்ரெண்டுக்கு. அதெல்லாம் அவன் ஒரு வாரம் சொன்னான். ஒரு நாள், நீ இவ்வளவு கஷ்டப்படுறிய, ஒரு நாளைக்கு எங்க சர்ச்சுக்கு வந்து பாரு. எங்க வந்து பாரு? சர்ச்சுக்கு வந்து பாரு. உனக்கு ஏதாவது ஆறுதல் கிடைக்குதா, நிம்மதி கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான் அந்த பையன். சரியா? அப்ப போய் அந்த பையன் வந்து அவங்க தாத்தாட சொல்றான், என் ஃப்ரெண்டு என்னை வந்து கோயில சர்ச்சுக்கு வர சொல்றான், நான் சர்ச்சுக்கு போறேன் இந்த வாரம் அப்படின்ட்டு. அவன் தாத்தாவுக்கு ரொம்ப கோவம். ஒரு முன்னாலே வச்சு ஒன்று பார்த்து பெரிய பிரச்சனையா இருக்குது, இல்லை வந்து கோயிலுக்கு போறேன் சர்ச்சுக்கு போறேன்னு என்ன ஆள முடியாது. இந்த வீட்டுல யாரும் சர்ச்சுக்கு போக கூடாது, யாரும் ஜெபிக்க கூடாது, பைபிள்னு எதுவும் வீட்டுள்ள வரக்கூடாது. அப்படி வர்றதா இருந்தாக்கா அந்த பிள்ளை இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அவன் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை எல்லாம் கெஞ்சி கெஞ்சி, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை எல்லாம் பேசி பேசி கடைசியா அவங்க தாத்தா என்ன பண்றாரு, சரி போய் தொலை அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு அனுப்புறாரு. சரியா? ஞாயிற்றுக்கிழமை காலையில போறான். எங்க ஊர்ல கோயில் காலையில் 8:30 மணிக்கு ஆரம்பிக்கும். 8:30 மணிக்கு போறான். கோயில் ஃபுல்லா இருக்குது. வந்து பாஸ்டர் பார்த்து, தம்பி வா அப்படி கூப்பிட்டு முன்னால உட்கார வைக்கிறாரு. முன்னால உட்காந்துருக்கான். பாடுற பாட்டு ஒண்ணு அவனுக்காக பாடுற பாட்டு மாதிரி இருக்குது. இன்னைக்கு பாடின இல்லையா, என் மெய்ப்பன் நீதான் ஐயா, அது போல பாட்டு பாடுறாங்க. என் மெய்ப்பன் அவர்தானா அப்படின்ற மாதிரி அவனுக்கு தான் இருக்குது. அதே போல ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு, பிரசங்கம் பண்ற அந்த பிரசங்கத்தை சொன்ன அத்தனை வார்த்தையும் அவனுக்காக சொன்ன மாதிரி இருந்துச்சு. திகையாதே, கலங்காதே, பயப்படாதே அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லவும் அவனுக்கு அப்ப நம்ம அப்பா அம்மா எதுக்காக இறந்து போனாங்க அப்படின்ற ஒரு ரீசன் அவனுக்கு தெரியுது. ஏதோ தெரியாது இறந்து போயிட்டாங்க, ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்கன்னு இருந்தாலும் அவனுக்கு இப்ப அவனுக்கு அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியுது. அவனுக்கு ஒரு திருப்தி வருது மனசுல. சரியா? கோயில் முடிஞ்சு வரும்போது என்ன பண்றாரு தலைவர், ஒரே ஜம்ப் தான். ஏன்னா ரொம்ப சந்தோஷமா என்ன பண்றாரு, ஹாப் ஸ்கிப் அண்ட் ஜம்ப் போட்டுட்டு வீட்டுக்கு வர்றாரு. அதை பார்க்க தாத்தாவுக்கு நாங்க என்ன எரியுது உள்ள. முன்னாலே இவனை வச்சு காப்பாத்துக்கு எரியுது, இப்ப இதை பார்க்க என்ன எரியுது. வந்ததுதான் அவர்கிட்ட பேசல. அவன் ரூம் போயிட்டான். அடுத்த வாரம் நான் கோயிலுக்கு போறேன், இந்த வாரம் என்ன பண்ணலாமா, கோயிலுக்கு போட்டான்னு கேட்கல, அடுத்த வாரம் நான் கோயிலுக்கு போறேன், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போறேன் அப்படின்னு திரும்பி திரும்பி இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒன்று முடிச்சிடும் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு, கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மூடிட்டார். ஞாயிற்றுக்கிழமை வந்தார், பூட்டி அவர் உள்ள வெளியில பூட்டிட்டு அவர் போயிட்டார். என்ன இவனுக்கு கோயில் நேரம் வர வர இவனுக்கு என்ன பண்ண, சேர்ச்சி ஆரம்பிக்கிற நேரம் வந்தது, எப்படியோ எதா பார்த்து ஓடிடணுமே அப்படின்ட்டு எங்கேயோ சந்து முந்து பார்த்து என்ன பண்ணிட்டான், ஏதோ ஒரு ஜன்னல் திறந்துச்சு ஓடிட்டான். என்ன அவன் சேர்ச்சி முடிஞ்சு வரான், அந்த தெருவே அவன் வீட்டு முன்னாடி கூடி நிற்குது. எதுக்கு? பையன் எங்கேயோ ஓடிட்டான் அப்படின்னு. ஆனா தாத்தாவுக்கு தெரியும் எங்க போயிருந்தா,
எங்க போனா? சர்ச்சுக்கு போனா. எல்லாரும் ஏற்றி விடுறாங்க அந்த தெருவில் இருந்தவங்கலாம். இவன் இப்படி சொல்ல பேச்சு கேட்கற மாட்டான், அதை பண்றான் இதை பண்றாங்க, அவனை கவனிச்சு விடு அப்படின்னு உள்ள கொண்டு போறாரு. போட்டு உரின்னு உரிக்கிறாரு. ரூம்ல போட்டு பண்ணிட்டார். சரியா? 3வது வாரம் அவன் என்ன பண்றான்? ஞாயிற்றுக்கிழமை நான் இன்னைக்கு போறேன். இவரும் ஒண்ணு சொல்ல, அவனும் ஒண்ணு சொல்ல, அவன் ரெடியாகி சர்ச்சு போயிட்டான். 2வது வாரம் போனப்பையும் அந்த மெசேஜ் பாட்டு எல்லாமே அவனுக்காக சொன்ன மாதிரி அவனை ஆறுதல் படுத்துற மாதிரி இருந்துச்சு. 3வது வாரம் போறான். போனது இந்த தாத்தாவுக்கு ஆத்திரம் தாங்க முடியல. இவனை ஏதாவது பண்ணிடணும் அப்படின்ட்டு என்ன பண்றாரு? இவனை என்னையோட ஒழிச்சு கட்டணும் அப்படின்ட்டு என்ன பண்றாரு? நல்ல சாப்பாடு சமைக்கிறாரு, நல்ல விஷம் ஊத்திடுறாரு. சரியா? விஷம் ஊத்திடுறாரு. 3வது வாரம் போகும்போது அவருக்கு அந்த பாஸ்ட் ஒரு அழகான வசனம் சொல்றாரு. சரியா? என்ன வசனம்னாக்கா 1 தெசலோனிக்கேயர் 5:18 என்ன சொல்றது அதுனாக்கா, எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு என்னது? ஸ்தோத்திரம் சொல்லணும். அதுதான் கர்த்தருக்கு ஏற்றது அப்படின்றது. 1 தெசலோனிக்கேயர் 5:18 என்ன அது? என்னன்னாக்கா, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. சரியா? அவர் வராரு. இன்னைக்கு 3வது வாரம் கோயிலுக்கு போயிட்டு வரான். பாஸ்டர் தாத்தா எதுவும் சொல்லல, வந்து உட்காரா, சாப்பிட போடுறாரு, சாப்பிட்றான். என்ன ஒரு தடவை போடுறாரு, சாப்பிட்டான். என்ன ஆனா சாப்பிட்றதுக்கு முன்னால அவங்க ஒரு அதிசயமான காரியம் பண்ணான். இது வரைக்கும் அந்த வீட்டுல யாருமே பண்ணாது. என்ன பண்ண தெரியுமா? ஜெபம் பண்ணான். இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணி என்ன சொல்ற? ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் சொல்லி இன்னைக்கு பாஸ்டர் சொன்னாரு, நாங்க சாப்பாட்டுக்காக ஸ்தோத்திரம் பண்றேன். இந்த சாப்பாட்டை நீர் ஆசீர்வதியும், இந்த சாப்பாட்டை நீர் சுத்திகரித்து நான் எப்படி உங்களுக்குள்ள பரிசுத்தமா இருக்கணுமோ அதே போல நான் இந்த சாப்பாடு எனக்குள்ள போகும்போது பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு அந்த சாப்பாட்டை ஆசீர்வதிச்சு சாப்பிடுவான். ஒரு பிளேட் போட்டாரு, சாப்பிட்டான். ஒரு சோறு ஒரு தடவை சாப்பாடு போட்டாரு, சாப்பிட்டான். சாப்பாடுக்கு ஆச்சரியமா இருக்குது. என்னடா அது? சாப்பிட்டாங்க, என்னாச்சு? ஒன்றும் நடக்கல. அடுத்து இன்னொரு தடவை போடுற சாப்பாடு. இத்தனை நாள் காஞ்சிருந்தவருக்கு 2வது சாப்பாடு போட அவனுக்கு இன்னும் சந்தோஷமா இருந்துச்சு. சாப்பிட்டான். அதையும் சாப்பிட்டு முடிக்கிறான், ஒன்றும் ஆகல. அப்ப அந்த தாத்தாவுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. நம்ம உண்மையா போட்டு சாப்பிட்டு விஷமா இல்ல வேற ஏதாவது மருந்து இருந்து டானிக் ஏதாவது ஊற்றிட்டு என்ன பண்றாரா? பக்கத்துல இருந்த நாய்க்கு போட்டாராம். கொஞ்சம் பக்கத்துல இருந்த நாய்க்கு கொஞ்சம் போட்டாராம். அந்த நாய் என்ன பண்ணி தின்னு அவுட்டு. போட்டு அதனால தான் ஆம்பளைங்க நிறைய பேர் வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு சமைச்சிருந்தோம் கொண்டாடி சோறு போட்டு என்ன பண்ணுவோம், அந்த நாயை கூப்பிடுவோம், தேடி தேடி கூப்பிடுவோம். அந்த நாய் சாப்பிட்டா எவன் திருப்தியா சாப்பிடுவோம். அந்த நாயே சாப்பிடலன்னு நாம என்ன பண்றது அப்படின்னு பயப்படுவாங்க. அப்போ அந்த நாய் சாப்பிட்டது உடனே என்ன பண்ணிச்சு? செத்து போயிடுச்சு. அந்த தாத்தாக்கு பார்க்க பயமாயிடுச்சு. அழுகுறாரு. நம்ம பேரனுக்கு 2 தடவை சோறு போட்டோம், அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. ஆனா இந்த நாய்க்கு திட்டிலியோடு போட்டோம், செத்து போச்சு அப்படின்னு அந்த தாத்தா தேம்பி அழுதுகிட்டு இவன்ட்டு வந்து சொல்றாரா, தம்பி என்னை மன்னிச்சிருப்பா. அப்படி எதுக்கு தாத்தா என்னை மன்னிக்க சொல்ற? என்ன ஆச்சுப்பா? அது இல்லை, நான் சாப்பாட்டுல விஷத்தை கலந்தேன், ஆனா நான் உனக்கு ஒண்ணுமே ஆகாத இருக்குது, நீ ஒண்ணு விஷத்துல கலக்க மாட்ட, நீ என்னை ரொம்ப நேசிக்கிற தாத்தா, என் மேல அன்பா இருக்கிற தாத்தா, அதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான் அப்படி சொன்னான். இல்லடா, நான் உண்மையாலுமே விஷம் வச்சேன். இந்த மாதிரி இந்த நாய்க்குட்டிக்கு போட்டேன், அந்த நாய்க்குட்டி என்ன ஆயிடுச்சு? செத்து போச்சு. ஆனா நீ சாப்பிடுற அந்த சாப்பாட்டை 2 தடவை, ஆனா உனக்கு என்ன ஆகல? ஒன்னும் ஆகல அப்படின்னா. அப்ப அந்த பையன் சொன்னானா, தாத்தா இயேசு உன்னை நேசிக்கிறார், நானும் உன்னை நேசிக்கிறேன். அதனால அந்த இயேசாமியை அந்த சாப்பாட்டை போய் உனக்கு எனக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்ததுனால, பரிசுத்தமாக்கி கொடுத்ததுனால நான் என்ன பண்ணல? சாகல. அதே போல நீயும் ஆண்டவர் இயேசு நேசிக்கும் போது உன் மனசுல இருக்க கஷ்டம், கவலைகள், பிரச்சனைகள் எல்லாமே தெரிந்து போகும், மாறும் அப்படின்னு சொன்னான் அந்த பையன். புரியுதா? இப்ப புரிஞ்சு அந்த கதை. அப்ப நீ எங்க போனாலும் எங்க வந்தாலும் நீ என்ன சாப்பிட்டாலும் அந்த இயேசுவானவர்கள் ஒரு ஜெபத்தை பண்ணி நீ சாப்பிடும் போது என்ன இருக்கும்? அது சுத்திகரிக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். அது ஒண்ணு என்ன பண்ணாது? ஒண்ணும் பண்ணாது. நீங்க இனிமேல் எல்லாரும் என்ன பண்ணும்? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் சொல்லி ஸ்தோத்திரம் செய்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும். காலையில் வேலை ஆரம்பிக்கும் போது, காலை படிக்க ஆரம்பிக்கும் போது, காலையில
அந்த நாள் ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் என்ன பண்ணி ஆரம்பிக்கணும்? ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபித்து ஆரம்பிக்கும் போது அந்த நாள் என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. Hallelujah.